அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுமாதிரி சின்ன கத்திரிக்காய் 3 கத்திரிக்காயும் ஒரு கேரட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், பச்சை பயிரும் எடுத்துக்கிறேன். 2 பருப்பும் சேர்த்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். இதுக்கு பச்சை பயிரும் துவரம் பருப்பு சேர்த்தா டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2 பருப்பு சேர்த்துக்கிறேன். இது அளவுலாம் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ 2 கப்பு தண்ணீர் சேர்த்துட்டேன். அதோட ஒரு வெங்காயம் சேர்க்குறேன், பெரிய வெங்காயம். பூண்டு சேர்க்குறேன். 2 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்க்குறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிலாம் இதில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். 3 விசிலுக்கு பிறகு கரெக்டாக காய்கறிலாம் வெந்து கரெக்டாக வந்திருக்குது. அதிக விசில் விட தேவையில்லை, 3 விசில் போதுமானது. இப்போ பாருங்கள், எல்லாம் காய்கறி பருப்புலாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஸ்மால் லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப்பு இதில் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். திக்காக இருக்கிறத வச்சு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னரமாக வறுத்த பிறகு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, மல்லிக்கீரை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிப்பு செய்யலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வறுத்த காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வறுத்த பொடியை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த பவுட்ரு சேர்க்கறதுனால சாம்பார் நல்லா சுவையாக மணமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தாளிப்பில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே மல்லிக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ செம்ம சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஃபன் சாம்பாரை சுட சுட இட்லியோட இந்த டிஃபன் சாம்பாரை நல்லா இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.